மாசிக்காய் என்பது நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள். இது ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தில உருவாகும் ஒரு அபூர்வமான அமைப்பு. இது சிறிய உருட்டையான உரையாக காட்சியளிக்கும். ஓக் மரத்தில ஒரு குறிப்பிட்ட வகை துச்சி முட்டையிடும் போது மரத்தின் பாதுகாப்பு அமைப்பாக இது உருவாகிறது. பார்ப்பதற்கு இது கடினமாகவும் சுருக்கங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். இதன் மேற்பரப்பு சற்று கடினமான தன்மையுடன் காணப்படும். இதுல அதிக அளவு டானின் இருப்பதால் இது ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக கருதப்படுது. துவர்ப்பு தன்மை மற்றும் மருத்துவ குணங்கள் அதிக நிறைந்து காணப்படுது. மேலும் இது பல நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. குறிப்பாக புண்கள், இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளுக்கு இது சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. சரும சுருக்கம் ஆகியவற்றுக்கு இது பாரம்பரியமா பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில இது பல தலைமுறைகளா சித்தா ஆயுர்வேத மருந்துகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளாக சேர்க்கப்படுது. மாசிக்காயை தண்ணீர்ல உரைச்சு பாதிக்கப்பட்ட இடத்துல தடவுவது ஒரு பொதுவான வீட்டு வைத்திய முறையாகும். இது உடனடி நிவாரணம் அளிக்கக்கூடியது. சித்த மருத்துவத்தில பல நூற்றாண்டுகளா இயற்கையின் கொடையான மூலிகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாசிக்காய் ஒரு தனித்துவமான மூலிகையாகும். இது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதன் சிறப்பம்சங்களை இப்போது பார்ப்போம். மாசிக்காயின் முக்கியமான பண்புகளில் ஒன்று திசுக்களை சுருங்க செய்யும் திறன். இதன் காரணமா இது புண்கள் மற்றும் இரத்த கசிவை குணப்படுத்தும் சக்தி கொண்டது. இது ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. வாய்ப்புண்கள், இரு பிரச்சனைகள், தொண்டப்புண்களுக்கு இது முதன்மையான தீர்வு. மாசிக்காயை நீர்ல கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சா புண்கள் விரைவில் குணமாகும். குழந்தைகள் வயிற்றுப்போக்கு வந்தா மாசிக்காய பொடி செய்து தேனில கலந்து கொடுப்பது பழமையான முறையாகும். இது வயிற்றுப்போக கட்டுப்படுத்த உதவுது. பெண்களுக்கு பிரசவத்துக்கு பிறகு கருப்பையை சுருங்க செய்யவும் வெள்ளப்படுதல் குறைக்கவும் பயன்படுத்தப்படுது. இது பெண்களின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. சருமத்தில பருக்கள், சிராய்ப்புகள், வெட்டு காயங்களுக்கு மாசிக்காய் பொடியை தூவுவது இரத்த கசிவை நிறுத்த உதவும். மேலும் காயங்கள் விரைவில் ஆறவும் இது உதவுகிறது. முகப்பூச்சா பயன்படுத்தினா சரும துளைகள் இறுக்கமாகும். இதனா மாசிக்காய் பல்வேறு பாரம்பரிய வைத்தியங்கள்ல முக்கிய இடம் பெற்றுள்ளது. மாசிக்காயின் மருத்துவ குணங்களை அறிந்து பயன்படுத்துவது உள்ள ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. நவீன ஆய்வுகள் மாசிக்காயில டானிக் அமிலம், காலிக் அமிலம் போன்ற டானிங்கள் அதிகம் இருப்பதை உறுதி செய்துள்ளன. இவை ஆன்டி ஆக்சிடென்ட், அழற்சி எதிர்ப்பு, நுண்ணீர் எதிர்ப்பு பண்புகளை வழங்குகின்றன. பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ்களுக்கு எதிராக செயல்படும் திறன் உள்ளது. மூட்டு வலி, கீழ்வாதம் போன்ற அழற்சி நோய்களுக்கு இது உதவக்கூடும். செல் சேதத்தை தடுத்து வயதாகும் செயல்முறையை மெதுவாக்கும் சக்தி உள்ளது. ஆய்வு தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. மாசிக்காயின் அழற்சி எதிர்ப்பு பண்பு மூட்டு வலி, பல் ஈறுவீக்கம், தொண்ட புண்களுக்கு நிவாரணம் தருகிறது. நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை வாய் தொற்றுகள், பல் சொத்தை, சரும பருக்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும். பெண்களுக்கு பிரசவத்துக்கு பிறகு உடல் நலத்தை மேம்படுத்தும். சருமத்தில் துளைகள் இறுக்கமாகி முகப்பரு குறையும். முகப்பூச்சாக பயன்படுத்தினா சருமம் பொலிவாகும். மாசிக்காய் பல்வேறு உடல் பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வா உள்ளது. மாசிக்காயை ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்துகிறார்கள். இதனை அதிகமாக எடுத்துக்கொண்டால் செல் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உதாரணமாக மலச்சிக்கல், வயிற்று வலி, குமட்டல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். எனவே சரியான அளவு எடுத்துக்கொள்வது அவசியம். கர்ப்பிணிகள், பாலூட்ட தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் முன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. ஏற்கனவே கல்லீரல் அல்லது சிறுநீர நோயாளிகள் மாசிக்காய் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் தரமான மாசிக்காயை மட்டும் பயன்படுத்த வேண்டும். மாசிக்காயை வீடுகளில் சுத்தம் செய்து வெயிலில் உலர்த்தி பொடி செஞ்சு பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. மாசிக்காய் மட்டம் மருந்துகளுடன் வினைபுரிய வாய்ப்பு இருப்பதா நீங்கள் ஏற்கனவே வேறு மருந்துகள் எடுத்துக்கொண்டா மருத்துவிடம் ஆலோசனை பெற்ற பிறகு மாசிக்காய் பயன்படுத்துவது பாதுகாப்பானது. மாசிக்காயை சரியான முறையில் பயன்படுத்தினா மாசிக்காய் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த மூலிகையா இருக்கும்.